டேய் என்னடா இங்கே மீட்டிங்கு? இல்லை சார், உங்களை பற்றி தான் சார் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். நக்கலு அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா உங்களுக்கு. சார், இப்போ அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு இவ்வளோ கோவமாக தேடிட்டு இருக்கீங்க? என்ன தப்பு பண்ணிட்டானா? அவன் என்னடா பண்ணல? நல்ல வேலை அவன் செத்துட்டான். இப்போ மட்டும் அவன் உயிரோட இருந்தானே வையே, அவனுக்கு என் கையில் தான்டா சாவு. சார் நிறுத்துங்க சார். தப்பு பண்ணவங்களோட தப்பு பண்ண தூண்டவங்களுக்கு தான் சார் தண்டனை கொடுக்கணும். அப்படி பார்த்தா நீங்கள் முதல்ல பொண்ணுங்களை தான் சார் கொல்லணும். என்னடா உளர்ற? உளரல சார், உண்மையை தான் சொல்கிறேன். சார், காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு யோசிச்ச பசங்களை காதலிச்சா என்ன வேணாலும் பண்ணலான்னு யோசிக்க வச்சது யார் சார்? லவ் பண்ணா புரிஞ்சுக்கலான்னு வாழ்ந்த பசங்களை லிவ்வின்னா பிரிஞ்சுக்கலான்னு கழட்டி விட்டது யார் சார்? காதல் தேசம் காதலுக்கு மரியாதைன்னு வாழ்ந்த பசங்களை த்ரிஷால நயன்தாரான்னு மாத்தி இருட்டல் முரட்டு குத்துன்னு வாழ வச்சது யார் சார்? பொண்ணுங்க தானே. பசங்க தப்பனா மட்டும் கல்லால் அடிக்கணும், நான் ரோட்ல நிக்க வச்சு சுடணுன்றீங்க. பொண்ணுங்க தப்பனா எதுவுமே பண்ண மாட்டீங்களா சார்? தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே சார். ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயமா சார்? டேய் நிறுத்துடா, விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். இருங்கடா அவங்கள வச்சுக்கிறேன். பாஸ்டர், அவன் யாரடி நம்மள பழிவாங்க? இப்போ அவன் யாருங்கிறது முக்கியம் இல்லை, அவன் என்ன பண்ணான்றது தான் முக்கியம். இன்னும் என்ன பண்ண போறான்றது தான் முக்கியம். கண்ணுக்கு தெரியாத எதிரி ஒருத்தன் இருக்கான்னு இங்க மற்ற பொண்ணுங்களுக்கு தெரியாது. சாமியார் சொன்னதை கேட்டல்ல, அவன் டார்கெட் நம்ம மட்டும் இல்லை. அவன் என்னடி நம்மள டார்கெட் பண்றது? இன்னைக்கு நம்ம போடுற டார்கெட்ல அவன் தப்பிக்கவே கூடாது. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். ஐயோயோயோயோயோ, இவளுங்காட்டும் ஏன் தாங்க முடியல மச்சான். முதல்ல இவளுங்கள தான் செய்யணும்டா. கவலைப்படாரா, அதான் சின்ன ராஜா வந்துட்டான்ல, அவன் இவளுங்களை செஞ்சிருவான். ஆமால. கனகா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன, நம்ம ஸ்கெட்ச் போடுறோன்னு தெரிஞ்சும் அவன் எப்படி வருவான் தானே? ஆமா, வரமாட்டான். அவன் வருவான். எப்படி சொல்ற? உங்ககிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்து அதை திறந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க தோணும். ஸோ திறந்து பார்ப்பேன். எஸ், அதே லாஜிக் தான். ஸோ கண்டிப்பா அவன் வருவான். பெரிய ஜேம்ஸ் பாண்டு முடிச்சிட்டாலும். ராஜா லட்டு தின்ன ஆசையா? ராஜா 2 லட்டு தின்ன ஆசையா? மச்சான், இனிமே அவன் வருவானா வரமாட்டான்ற டவுட்டே வேணாண்டா. கண்டிப்பா வந்துருவான். மச்சான், ஒன்னு ஸ்விக்கி ஆஃபர், இன்னொன்னு ஜொமேட்டோ ஆஃபர். அப்ப அது ஆஃபர் இல்லை மச்சான், சூப்பர். இவளுங்களை பார்த்தா சின்ன ராஜா என்ன என் ராஜாவே வெளில வந்துருவான் போலயே. எனக்கும் தான் மச்சான். மூடிட்டு இருக்க நம்மளுக்கே இவ்வளவு மூடாவது. எப்பவுமே மூடோட இருக்க அவன் வந்தா யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.